இப்போ வந்து நம்ம எபிலெப்சி சீசர் பற்றி பார்க்க போகிறோம். எபிலெப்சினா என்னதுன்னா, அதுக்கப்புறம் எபிலெப்சினா என்ன அப்படின்னா, எபிலெப்சி இஸ் டிஃபைன்ட் அஸ் தி எனி டிஸார்டர் இஸ் கேரக்டரைஸ்ட் பை தி க்ரோனிக், அதுக்கப்புறம் வந்து க்ரோனிக் டிஸார்டர் ரெக்கரண்ட் அண்ட் அன்ப்ரொவோக்டு சீஷர். அதாவது ஒரு சிங்கிள் சீஷராக வந்து வேணால் இருக்கலாம், ஆனால் ஒரு க்ரோனிக்கான ஒரு சீஷர், நிறைய சீசர் வந்து ஒரு ரெக்கரண்ட் சீஷர்னால் வரக்கூடியது தான் வந்து எபிலெப்சின்னு சொல்கிறாங்க. சிங்கிள் சீசர் வந்து டஸ் நாட் அதுக்கப்புறம் வந்து சீசராக மாறாது. இப்போ சீசர் வந்து ஒரு சடன், அதுக்கப்புறம் வந்து ஒரு சடனாக வந்து ஒரு ஸ்கியூஜ் ஆஃப், அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் த பிரெயின். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் த பிரெயினில் வந்து அதுக்கப்புறம் வந்து சடனாக வந்து நம்ம பார்க்கக்கூடியது sudden sewage of the electrical activity of the brain. அது வந்து abnormal proximal excessive changes in the group of central nervous system. The seizure is present in the motor and அதுக்கப்புறம் வந்து மோட்டார் இருக்குது. சீசர் இஸ் ப்ரெசன்ட் இன் தி மோட்டார் நர்வஸ், சென்சரி நர்வஸ் சிஸ்டம். இதிலலாம் வந்து ஒரு சடனாக வந்து ஒரு வந்து ஒரு ஜர்க் இந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி வந்து வரக்கூடியது தான் வந்து சீசர் சொல்கிறாங்க. கன்வல்ஷன் வந்து ஒரு இன்வால்னட்டரி மசில் கான்ட்ராக்ஷன் வந்து லைக் ஷாக்கிங் வந்து வர சான்ஸ் இருக்குது, இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம சீசர் பற்றி பார்க்க போகிறோம். சீசர் வந்து என்னதுன்னா, சீசரோட கிளாஸிஃபிகேஷன் வந்து 2 டைப் இருக்குது. இப்போ வந்து என்னது பார்ஷியல் சீசர், ஜென்ரலைஸ்டு சீசர்னு 2 இருக்குது. இப்போ பார்ஷியல் சீசரில் வந்து ஒரு கம்ப்ளீட், அதுக்கப்புறம் வந்து ஒரு பார்ஷியல் சீசர்னால் என்ன அப்படின்னா வந்து இது வந்து ஒரு லிமிட்டட் அதுக்கப்புறம் சீசர்னு சொல்கிறாங்க. இது வந்து கண்ட்ரோலபிள் பண்ண முடியும் டியூ டு தி சென்சரி, அதுக்கப்புறம் சென்சரி மோட்டார் அனட்டாமி, அதுக்கப்புறம் வந்து இது வந்து சைக்காட்டிக் சிம்டம்ஸ் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து வரக்கூடியது. இது வந்து ஒரு கண்டினியூஸாக வந்து ஒரு வந்து சிம்பிள் பார்ஷியலாக வந்து வரக்கூடிய சீசர் தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்னென்னா, அதுக்கப்புறம் சிம்பிள் பார்ஷியல் சீசர் அண்டு அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் பார்ஷியல் சீசர்னு இருக்குது. சிம்பிள் பார்ஷியல் சீசர் வந்து என்னதுன்னா, இது வந்து லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், நோ லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் வந்து இருக்காது. ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி ட்விங்க்லிங் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சென்சரி சேஞ்சஸ், அதுக்கப்புறம் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி மேலே போயிடும். அதுக்கப்புறம் வந்து ஃபேஷியல் மோட்டாரில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து சொமாட்ரோ சென்சரின்னு இருக்குது, ஸ்பெரிக்கல் சென்சரின்னு இருக்குது, ஆட்டோமேட்டிக் இருக்குது, ஆட்டோமேட்டிக் இருக்குது, சைக்காட்டிக்னு இருக்குது. தென் வந்து என்னதுன்னா, வந்து இது வந்து அப்நார்மல் மூமெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஜர்க்கன்ஸ் சொல்கிறாங்க. ஜர்க்கன்ஸ் மார்ச்சில் வந்து பார்க்கக்கூடியது இந்த பார்ஷியல் சீசரு. ஜர்க்கன்ஸ் மார்ச், அதுக்கப்புறம் வந்து டோல்டு பேரலைசிஸ், ஜர்க்கன்ஸ் மார்ச்சு, டோல்டு பேரலைசிஸ், அதுக்கப்புறம் வந்து எபிலெப்சியா, அதுக்கப்புறம் வந்து கார்னியேட்டா இது வந்து ஒரு மெயினாக இருக்குது. இப்போ காம்ப்ளெக்ஸ் பார்ஷியலில் வந்து இம்பேர்டு அவேர்னஸ் ஆஃப் தி கன்ஃபியூஷன், இம்பேர்டு அவேர்னஸ் வந்து இருக்கும், கன்ஃபியூஷன் வந்து இருக்கும். ஆனால் வந்து கான்ஷியஸ் வந்து இம்பேர்டு கான்ஷியஸ்னஸ் வந்து நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு அவேர்னஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிசம் சொல்கிறாங்க. ஒரு லிப்பு வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபில்டிங், லிப்பு வந்து ஒரு சூவிங், அதுக்கப்புறம் வந்து லிப்பு வந்து ஸ்மேட்டிங், அதுக்கப்புறம் லிப்பு வந்து ஸ்மேட்டிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து எமோஷ்னல் டிஸ்பிளே ரன்னிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டஸ் நாட் ஸ்ப்ரெட் டு த வைட்டல் அண்ட் வெர்பல் காலமாக இருக்குது இந்த சீசரில். இது வந்து ஐட்டல் சீசர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, ஜென்ரலைஸ்டு சீசரில் வந்து வைடு ஸ்ப்ரெட் ஆஃப் பிரெயின் இன்வால்மெண்ட்டில் வந்து 2 டைப் இருக்குது. டோனிக் வந்து கிராண்ட் சீசர்னு சொல்லுவாங்க. டோனிக் சீசர் இல்லைனா கிளாண்ட் சீசர், ப்ரைமரி ஜென்ரலைஸ்டு சீசர் அப்படி சொல்கிறாங்க. டோனிக்னால் வந்து மசில் ஸ்ட்ரெச்சனிங் அண்டு க்ளோனிக் மசில் ஸ்ட்ரெச்சனிங்காக வந்து இருக்குது. தென் வந்து லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் வந்து இதில் பார்க்க முடியும். ஒரு ஸ்டிஃப்னஸ் ஆர் ஜெர்க்லிங் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் டோனிக் ஃபேஸில் வந்து ஒரு இனிஷியலாக வந்து இந்த சைனோசிஸ் வந்து இம்பேர்மெண்ட் வந்து நடக்கும். இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து இச்சிங் கேரியாக வந்து இருக்குது. தென் வந்து கோனிக்கில் வந்து க்ளோனிக் ஃபேஸஸில் வந்து இஸ் கேரக்டரைஸ்டு பை தி ஜெர்க்லிங் மூமெண்ட் ஆஸ் மினிமைசஸ் டு தான் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரெஸ்பான்சிபிள்ஸ் ஃபேஸஸ் வந்து ஒரு பிளாடர் அண்ட் பவலில் வந்து நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து கன்ஃபியூஷன் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஆப்சிஸ், அதுக்கப்புறம் இது வந்து ஆரா வந்து இருக்குது. கான்ஷியஸ்னஸ் வித்தவுட் கான்ஷியஸ்னஸ் வந்து இருக்குது. தென் வந்து என்னது இருக்குது, ஆப்சிஸ் வந்து பார்க்க முடியும். ஆப்சிஸில் வந்து என்னதுன்னா, ஆப்சிஸில் வந்து பிட்
அதுக்கப்புறம் பெட்டன் அதுக்கப்புறம் மால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆப்சிஸ் சீசரு இது வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்டட் ஸ்பெல்ஸ் அதுக்கப்புறம் ஒரு இம்பேர்மெண்ட்னால ஒரு செகண்டரி லாங் டிலே ட்ரீமிங்னால வரக்கூடியது. அதுக்கப்புறம் சப்டைட்டில்னால வரக்கூடிய ஒரு இது 20 இயர்ஸ்க்கு மேலே உள்ளவங்களுக்கும் வரக்கூடியது. அதுக்கப்புறம் பைஃபிட் லேப் டெஸ்ட் அதுக்கப்புறம் வந்து ஸ்டென்சன் மாதிரி இருக்கும். இப்போ வந்து இஇசி பேட்டர்ன் வந்து இதில் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து காசஸ் நம்ம பார்த்துட்டோன்னா காசஸ் வந்து ஹைபாக்சியா, சீசர், சீசர் இருக்கும், ஹைபாக்சியா இருக்குது, ட்ராமா இருக்குது, மெட்டபாலிக் டிஸ்ட்ரெஸ் இருக்குது, கன்ஜெனிட்டல் டிஃபெக்ட் இருக்குது. வந்து ஃபெப்ரைல் சீசர் இருக்குது. ஃபெப்ரைல் சீசர் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஏர்லி சைல்டுஹுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹெட் ட்ராமா யங் அடல்ட்டில் பார்க்கலாம். அப்புறம் வந்து ஓல்டு பீப்புளில் வந்துட்டு செரிப்ரோவாஸ்குலர் டிசீஸில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் டியூமரில் பார்க்கலாம். டீஜெனரேட்டிவ் டிசீஸில் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பிரெயின் மால்ஃபார்மேஷனில் பார்க்கலாம். மெட்டபாலிக் இம்பேலன்ஸு, இன்ஃபெக்டிவ் மெனிஞ்சைட்டிஸு, அதுக்கப்புறம் மெனிஞ்சைட்டிஸ், என்செஃபலோபதி மெனிஞ்சைட்டிஸ் இருக்குது, என்செஃபலோபதி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்செஃபலோபதின்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாமே வந்து காசஸ் ஆஃப் ஸ்ட்ரோக் இருக்குது. இதெல்லாம் வந்து காசஸில் வந்து நம்ம பார்க்கலாம். தென் வந்து இன்வெஸ்டிகேஷன் பார்த்தோன்னா வந்து இசிஜியில் வந்து அதுக்கப்புறம் வந்து ஹெட் ஸ்பீக்கில் வந்து நம்ம பார்க்கலாம். ஒரு பிரெயின் வேவில் வந்து பார்க்கலாம். பிரெயின் இமேஜிங்கில் வந்து சிடி, எம்ஆர்ஐ வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பிரெயின் வந்து எப்படி இருக்குது. இப்போ மெட்டபாலிக்கில் நம்ம பார்த்துட்டோன்னா மெட்டபாலிக்கில் நம்ம பார்த்தோன்னா சீரம் எலக்ட்ரோலைட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் குளுக்கோஸ், கால்சியம், அதுக்கப்புறம் யூரியா லெவல், பிளட் லெவல், சுகர் லெவல் இது எல்லாமே வந்து இதில் பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதர் டெஸ்ட்டுன்னு இருக்குது, எக்ஸ்ரே டெஸ்ட்டுன்னு இருக்குது. இப்போ காசஸ் ஆஃப் சீசர் வந்து காசஸ் வந்து இடியாபத்திக்லேயே வந்து இடியாபத்திக்குன்னு இருக்கா. இடியாபதியில் வந்து ஜெனட்டிக்கில் வந்து நியூரோஃபைப்ரோமா, இன்பார்ன் அதுக்கப்புறம் எரர் மெட்டபாலிசம், ட்ராமா வந்து பிரெத் ட்ராமா, அதுக்கப்புறம் வந்து ஹெட் இன்ஜரி, அதுக்கப்புறம் மால் அப்சார்ப்ஷனில் வந்து ஆல்கஹால் வித்ட்ரா, அதுக்கப்புறம் வந்து ஹைப்போகிளைசிமியா, ஹைப்போகால்சிமியா, ஹைப்போநைட்ரிமியா, ஹைபாக்சியா, ரீனல் ஃபெயிலியர், அதுக்கப்புறம் வந்து இன்ட்ராக்ரேனியல் ஸ்பேஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து டியூபர்குலோமா, அதுக்கப்புறம் வந்து இன்ட்ராக்ரேனியல் டியூபர்குலோமா இது எல்லாமே வந்து நம்ம பார்க்க முடியும். டிஃப்ரென்ஷியல் டயக்னாசிஸ் வந்து சின்கோப்ஸ் இருக்குது, சூடோ சீசர்னு சொல்கிறாங்க. சூடோ சீசர் நான் எபிலெட்டிகஸ் சீசர்னு சொல்கிறாங்க. சூடோ சீசர்னாலும் நான் எபிலெட்டிகஸ் சீசர்னாலும் ஒன்று தான். சைனோசிஸ் இருக்குது, அன்கான்ஷியஸ், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அன்கான்ஷியஸாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா அதுக்கப்புறம் டங் பைட் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து பொட்டன்ஷியலில் வந்து ஹெட்டேக் இருக்குது, கன்ஃபியூஷன் இருக்குது, ஃபேஷியல் எலக்ட்ரோலைட் டெஃபிஷியன்ட்டின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் சேஞ்ச் இன் ஹை இந்த ஸ்பெரிக்கல் அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்ளைனில் வந்து நம்ம நல்லாவே பார்க்கலாம். ஸ்லீப் டிஸார்டர் இருக்கிற மைக்ரேனில் சூடோ சீசர் வந்து இருக்குது. சூடோ சீசர் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து மேனேஜ்மெண்ட்டில் வந்து என்னதுன்னா அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் வந்து அடிக்வேட் ஸ்லீப் கொடுப்பாங்க, அவாய்ட் ஸ்ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் லிமிட் தி ஆல்கஹால் இதெல்லாமே பண்ணுவாங்க. டிரைவிங் பண்ண விட மாட்டாங்க. தென் இமீடியட் வந்து ஸ்டே காம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரொடெக்ட் ஆர்ம் பேடு, அதுக்கப்புறம் வந்து பேடு ஹெட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து செமி ப்ரோன் பொசிஷனில் அதுக்கப்புறம் வந்து ப்ரோன் பொசிஷனில் வந்து படுக்க வைப்பாங்க. தென் வந்து அதுக்கப்புறம் டேர்ன் இன்டு த சைடாக இருக்குது. கீப் ஏர்வே கிளியர், அதுக்கப்புறம் ஏர்வே வந்து அதுக்கப்புறம் வந்து கீப் ஏர்வே கிளியராக இருக்குது. டஸ் நாட் ரீட்டைன் ஸ்டெயின், அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா அதுக்கப்புறம் வந்து புட்டடி அதுக்கப்புறம் எனிதிங் இன் தி மவுத்து, அதுக்கப்புறம் வந்து ஸ்டெயின் வந்து பண்ண விட மாட்டாங்க. தென் வந்து ஸ்டே பர்சன் டு தி அதுக்கப்புறம் வந்து எப்போவுமே அலர்ட்டாக தான் இருப்பாங்க. இப்போ வந்து ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தோன்னா வந்து சீஷருக்கு வந்து ஒரு ஆன்டி எபிலெட்டிக் ட்ரக் வந்து கொடுப்பாங்க. பெனிடாயின்ஸ் கொடுப்பாங்க. கார்பமேசிபின்ஸ் இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து வால்ப்ரோமைடு இதெல்லாமே கொடுக்குறாங்க. தென் வந்து ட்ரக்கில் வந்து என்னென்னு பார்த்துட்டோன்னா ட்ரக்கில் வந்து மானிட்டரிங் பண்ணுறாங்க. அவாய்டு ப்ரெசிபிடேட்டிங் அதுக்கப்புறம் வந்து ப்ரெசிபிடேட்டிங் ஃபேக்டரை வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. அந்த ஆல்கஹால் வித்ட்ராவல், அதுக்கப்புறம் வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் டிவி மானிட்டரிங் இதெல்லாமே பண்ணுவாங்க.
நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா மானிட்டரிங்லேயே வந்து ஆன்டி எபிலெட்டிக் ட்ரக் வந்து தெரப்பி ஆன்டி எபிலெட்டிக் ட்ரக் கொடுப்பாங்க. தென் வந்து அவாய்ட் ட்ரிகர், அதுக்கப்புறம் அவாய்ட் ட்ரிகர் மானிட்டரிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சீஷர் பார்ப்பாங்க, பிளட் லெவல் வந்து பார்ப்பாங்க. டியூரேஷன் ஆஃப் த தெரப்பி 2 years வந்து கொடுப்பாங்க இந்த சீஷரோட டியூரேஷன் ஆஃப் தெரப்பி.